ஸோ ஐக்யூ இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்கு பல பயிற்சிகளும் கொடுக்குறாங்க. மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமினேஷன் கொடுக்குறவங்க இருக்காங்க, அதுக்கான பயிற்சிகளில் ஐக்யூ முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போல்லாம் லேட்டஸ்ட்டாக வந்து நீங்கள் படிக்க வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா இக்யூ, எமோஷ்னல் கோஎஃபிஷியன்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது, அதை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியுமா, ஒருத்தருடைய உணர்ச்சியை வந்து அவங்க எப்படி கையாளுறாங்க அப்படின்றத வந்து வகுப்பறைகளின் மூலமாக சொல்லித்தர முடியுமா என்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் இப்போ வந்து நம்ம விடை தேடக்கூடிய இந்த அறிவார்ந்த அதாவது அவசர உலகத்தில் வாழுகின்ற எல்லோருக்குமே இந்த கேள்விகள் வர வேண்டும். ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆப்பிள் ஃபோன் வந்து உலகத்தின் மிக சிறந்த ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவர் பொறுத்த வரைக்கும் மக்களினுடைய நீட், அதாவது யூசர் அவங்களோட நீடு வந்து அவங்களுக்கு தெரியாது, நம்ம தான் கண்டுபிடிச்சி ஒரு ஹைடெக் ஸ்டாண்டர்டான விஷயத்தை வந்து அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது வாழ்ந்து வருகின்ற அறிவு ஜீவிகள் அப்படின்னு யாரையாவது தேடி பார்த்தோம்னா வாழ்ந்து வருகின்ற அறிவுஜீவிகளில் மிக உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடியவர் ஒரு வரலாற்று பேராசிரியர், இஸ்ரேல் நாட்டை சேர்ந்தவர், ஜெருசலம் யூனிவர்சிட்டியில் அவர் பேராசிரியராக இருக்கார். அவருடைய பெயர் வந்து யுவல் நோவா ஹராரி. நீங்கள் அறிவார்ந்த கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களில் இப்போ படிக்கிற வட்டத்தில் இருக்கிற சோகால்டு ஜீனியஸ் பீப்புளெலாம் படிச்சிட்டிங்களான்னு கேட்கக்கூடிய முதல் புத்தகம் வந்து இப்போதைக்கு நெக்ஸஸ் அப்படின்னு இருக்கு. அது வந்து யுவல் நோவா ஹராரி அவர்கள் எழுதிய லேட்டஸ்டான புக்கு. முதல்ல எழுதின புத்தகம் சேப்பியன்ஸ், அதுக்கப்புறம் ஹோமோ டியூஸ், அதுக்கப்புறம் 21 லெசன்ஸ் ஃபார் 21st செஞ்சுரி. 21ஆம் நூற்றாண்டில், இந்த நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் தேவையான 21 பாடங்கள் அப்படின்னு அவர் சொன்னார். அந்த பாடங்களில் அவர் கடைசி பாடமாக வச்சிருக்கிறது வந்து தியானம் அப்படின்னு ஒன்று வச்சார். அதுக்கப்புறமா அவரை வந்து நீங்கள் யூடியூப்பில் யுவல் நோவா ஹராரின்னு போட்டு பார்த்தீங்கன்னா அவரோட இன்டர்வியூஸ்லாம் வருது. அவரை சர்வசாதாரணமாக நம்மளால் ரிசீவ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம்லேயோ ஒரு தாட் ஷேரிங் அல்லது பயனியரிங் அல்லது டார்ச் பியரிங் இந்த மாதிரிலாம் ஆக்டிவிட்டீஸ் அப்படி சொல்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய கார்ப்பரேட் ஹவுஸாக இருக்கலாம், சில அரசுகளே அவரிடத்தில் இந்த அடுத்த மூவ் ஃபியூச்சரிஸ்ட் என்று சொல்கிறார்கள். அடுத்து என்ன நாங்கள் செய்யணும் அப்படின்ற கொள்கை முடிவுகளை எடுக்கும் பொழுது இந்த மாதிரியான கற்றறிந்த அறிஞரிடத்திலிருந்து கேட்டு எடுக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள். அவரோட அப்பாயின்மெண்ட் ரொம்ப பிஸியாக இருக்குது, ஆன்லைன்லேயே நம்ம அதை புக் பண்ணணும்னு நினச்சா கூட பல கோடி ரூபாய்களுக்கு பக்கத்தில் செலவாகுது அவரோட ஒரு ஸ்பீச் கேட்கறதுக்கு. அந்த மாதிரியான அவர்கிட்ட வந்து யூடியூப்பில் நம்ம கேட்கும் பொழுது அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, சார் என்னோட பொண்ணு படிக்குது, என்னோட பையன் படிக்கிறான் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் என்ன சப்ஜெக்ட் சேர்க்கணும், என்ன சப்ஜெக்ட் படிக்க வைக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவர் நமக்கு இன்ஜினியரிங் இருக்குது, மெடிசன் இருக்குது, அப்புறம் லா இருக்குது, ஆர்ட்ஸ் இருக்குது, நிறைய இருக்குது. ஆனால் அவர் சொன்ன சப்ஜெக்ட் வந்து எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு அவர் சொன்னார். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றதே நிறைய கல்லூரிகளில் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பாடத்திட்டத்தில் இல்லை, பள்ளிகளில் இல்லை. ஆனால் வாழ்க்கைக்கு தேவையானது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க.